அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஷரீஃப் அல்ஹம். ஸோ தோஸ்து வண்டியாண்ட வந்தேன். இன்றைக்கி சனிக்கிழமை, கொஞ்சம் ஃபீவர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் பட் நேற்று நைட்டு ஃபுல்லாக குளிர் ஜுரம் வந்து 12 மணிக்கு போய் இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டுட்டு வந்தேன். இன்றைக்கி எதுவும் எதுவும் சொல்லலை. அண்ட் பார்த்தீங்கன்னா வண்டியில் வேக்கம் வந்து நேற்று ஏற்றிட்டு போனேன், வந்து காலையில் ஏற்றிட்டு விட்டுட்டு போனேன். மறுபடியும் இன்றைக்கி வந்து செக் பண்ணால் 4ல் வந்துட்டுக்குது. என்ன பிரச்சனைன்னு பார்த்தா நம்ம வேக்கம் பம்பாண்ட வந்து போல்டு லூஸ் ஆகிட்டுக்குது. டைட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தான். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் லீக் ஆகுது. இது வந்து கையாலே டைட் பண்ணேன், லூஸாக இருந்துச்சு. இப்போது ஸ்பேனர் போட்டு டைட் பண்ணிவிட்டு ஸோ தோஸ்து லோடிங் பாயிண்ட் வந்தாச்சு. பேப்பர் ரீலு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆக்சல் அப்படியே தூக்கின்னு இருக்குது பாருங்கள். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூருக்கு. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மாகடி ரோடு அப்படின்னு சொல்லி அந்த ஊரில் இருக்கிறோம். லோடு ஏற்றிட்டு போயிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட 5 நாளைக்கு அப்புறமா நம்ம வண்டி லோட் ஆகிருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இதில் வந்து நடுவில் 4 நாள் வந்து ஹெவி ஃபீவர் வந்து நான் வீட்டிலே படுத்துட்டு இருந்தேன். இப்போ கூட ஹெட்டேக் எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. பட் இருந்தாலும் சரி போவோம். நைஸ் ரோடு தாண்டி போயிட்டுருக்கேன். சாரி, டைம் பார்த்தீங்கன்னா 1:20 ஆகிடுச்சு, 10:20 ஆகிடுச்சு. இன்னும் டின்னர் பண்ணலை. ஸோ தம்பி கூட வந்திருக்கான். போயிட்டுருக்கேன். ஃபுல்லாக இங்கே லைட்டாக தூரல் தான் விழுந்தது. தலை தாங்க ரொம்ப பாரமாக இருக்குது. சாரிடான் வாங்கி வச்சுருக்கேன் டேப்லெட்டு. ஸோ டின்னர் பண்ணிவிட்டு சாப்பிட்டு அப்படியே பொறுமையாக போக வேண்டியது. ஸோ தோஸ்து கிருஷ்ணகிரியில் இருக்கிற ஏகே தாபாவில் நிப்பாட்டியிருக்கேன். ஸோ டின்னர் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். ஸோ ஃபால்கன் இங்கே நின்றுக்கிறான். ஸோ வாங்க சாப்பிட்லாம். அண்டா புரிச்சி, டால், ரொட்டி. ஸோ தம்பியும் அதே தான் சாப்பிட்றான். கிளம்ப வேண்டியது தான். 12 மணி ஆகிடுச்சு டைம். இப்போ லோடிங்கே இல்லை. இந்த ஜிஎஸ்டினால் நம்மளுக்கு கொஞ்சம் லோடிங் டல்லாக இருந்துச்சு பெங்களூரில். இன்னொன்று வந்து என்ன பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வண்டியில் ஜாயிண்ட்டு லப்பர் வருது பார்த்தீங்களா, சென்டர் ஜாயிண்ட்டோட லப்பர். அந்த லப்பர் வந்து போயிட்டுருக்குது. ஜாயிண்ட் வந்து ஷேக் இருக்குது. அப்படியே கொஞ்சம் பொறுமையாக போயிட்டுருக்கேன். போயிட்டு ஊரில் போய் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ரெண்டாவது வந்து ஸ்டேரிங் ஆயிலோட அந்த ஓஸ் வருது பார்த்தீங்களா, இன்னொரு ஓஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஒழுவிட்டுருக்கு. ஸோ அந்த ஓஸும் ரெடி பண்ணும். அலைன்மெண்ட்டு பார்க்கணும் வண்டிக்கு. லாஸ்ட்டில் டம்மியில் வந்து லீக் ஆகிட்டுருக்கு. அது லைட்டாக தான் லீக் ஆகுது. ஸோ நான் நினச்சேன் இந்த பானட்டில் இருக்கிறதுனால அந்த போல்ட்டு லூஸ் ஆகிருந்துச்சு இல்லையா, அதனால் இருக்கும்னு பார்த்தேன். அதுக்கப்புறமா என் தம்பியும் நானும் மறுபடியும் செக் பண்ணோம். செக் பண்ணி பார்க்கும்போது பின்னாடி லாஸ்ட்டில் டம்மியில் ரைட் ஹேண்ட் சைடில் லீக் ஆகுது. ஸோ அதுவும் ரெடி பண்ணணும். இப்போ ஆயுத பூஜை 1ஆம் தேதி வர்றதுனால பெங்களூர்லலாம் பயங்கரமாக கொண்டாடுவாங்க ஃபெஸ்டிவலை, இந்த ஆயுத பூஜையை. ஸோ பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ். இப்போது போயிட்டு மறுபடியும் ரிட்டன் லோடு கிடைக்குதா பார்க்கணும். இல்லைனாக்கா வண்டி ரெடி பண்ணணும் ஃபஸ்ட்டு. கோல்டு ஃபீவர் ஓகே தான், பட் இருந்தாலும் தலை ரொம்ப பாரமாக இருக்குது. காதெல்லாம் ஃபுல்லாக அடைச்சிச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போனோன்னாக்கா ஜர்க்கின்னு இதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும். நம்ம வண்டியில் இல்லை. ரெயின் கோட் மட்டும் தான் வச்சுருக்கேன் நான். ஜர்க்கின் வீட்டிலே இருக்குது. அது டைம் 2 மணி ஆகிடுச்சு. லைட்டாக தூக்கம் வர மாதிரி இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் போக முடியுமோ போகலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கேன். வேறு எதுவும் இல்லை தோஸ்து. கிட்டத்தட்ட 4 நாள் ரொம்ப ஹெவி ஃபீவரில் படுத்துட்டேன். 3 இன்ஜெக்ஷன் போட்டு அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கம்மியாச்சு. டேப்லெட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தனால. இப்போ கூட கொஞ்சம் கோல்டாக தான் இருக்கிறேன். பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது. இப்போ நம்ம வந்து 1 வாரம் ஆயிடுச்சு. எப்படியாவது இந்த லோடு கிடச்சிது. பாசிங் லோடு தான். 18 டன்னு தான் வந்துச்சு. பாசிங் தான். போறியாப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி போகிறேண்ணா, நான் ஸ்ரீபெரும்புத்தூர் தானே போகிறேண்ணா அப்படின்ட்டேன். ஏன்னா நான் ஸ்ரீபெரும்புத்தூர் தான் கேட்டுட்டு இருந்தேன், நான் வண்டி வேலைலாம் இருந்ததுனால. ஸோ அப்படியே பொறுமையாக அப்படியே 55-50லே போயிட்டுருக்கேன் நான். பார்ப்போம். ஸோ தோஸ்து 4:30 மணி ஆகிடுச்சு. வாலாஜா டோல் தாண்டி நிப்பாட்டிருக்கேன் டீ சாப்பிட்றதுக்கு. எங்கேயுமே நிப்பாட்டில், நான் ஸ்டாப்பாக வந்துனே இருந்துட்டேன். பேர் காற்று கம்மியாக இருக்குது. கயிறு தான் அடிக்கடி லூஸ் ஆகிட்டே இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஜாயிண்ட் லப்பர் இருக்குல்ல, இந்த ஜாயிண்ட் லப்பர் வந்து ஃபுல்லாக இதுவாகிடுச்சு. ஃபஸ்ட்டு அது மாற்றணும். இப்போ போய் அப்போ இன்ஷா அல்லாஹ் லோட இறக்கிட்டு
குட் மார்னிங் தோஸ்து. இன்னும் நம்மளுக்கு ஒரு 18 கிலோமீட்டர் இருக்குது லொக்கேஷனுக்கு. டைம் வந்து 6 மணி ஆகிடுச்சு. சுங்கா சத்திரத்தில் இருக்கேன் இப்போ தான். ஸோ கண்ணெல்லாம் எரியுது, லைட்டாக தூக்கம் வர்ற மாதிரி இருக்குது. ஒரு டீ ஒன்று சாப்பிட்டு அப்படியே கிளம்பலாம். அல்ஹம்துலில்லாஹ் தோஸ்து, லொக்கேஷன் வந்து ரீச் ஆகிடுச்சு. டைம் 7 மணி ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். 8 மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. கண்ணெல்லாம் ஃபுல்லாக ரெட் ஆகிடுச்சு. ஸோ 8 மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப டயர்டாக இருக்குங்க. அது ஃபஸ்ட்டு வண்டி அன்லோட் ஆனதுக்கப்புறமா என்ன பண்ணோன்னாக்கா ஜாயிண்ட்டோட லப்பர் சேஞ்ச் பண்ணோம். ஸோ தோஸ்து அன்லோடிங் ஆகிட்டுருக்கு. ஸோ தோஸ்து அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக அன்லோட் ஆகிடுச்சு. பாருங்கள், தண்ணி ஏரி ஃபுல்லாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இது ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து குன்றத்தூர் போகிற வழியில் இது போயிட்டுருக்கேன். ஸோ தோஸ்து வாங்க டிஃபன் சாப்பிட்லாம். இட்லி ஆம்லெட் வாங்கிட்டு வந்தேன். ஸோ சாப்பிட்டுட்ருக்கேன். இன்றைக்கி லோட் ஆகலை, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு தான் பார்க்கணும். ஸோ தோஸ்து வாங்க சாப்பிட்லாம். ப்ரெட் ஆம்லெட்டு. இங்கே ஹோட்டல்ஸ் எதுவுமே இல்லை. நம்ம ரெகுலராக போடுவோம்ல பாரத் பங்க்கு, அங்கே நிப்பாட்டி டீசல் போடுறோம் இல்லையா, அங்கே நிப்பாட்டியிருக்காங்க வண்டியை. ஸோ ஆப்போசிட் வெயில் வர்றதுனால பெட்ஷீட் போட்டிருக்கேன். ஸோ இங்கே ஹோட்டல் இல்லாதனால போய் சாண்ட்விச் வாங்கிட்டு வந்தேன். ஸோ தோஸ்து வண்டி பார்க்கிங்கில் போட்டாச்சு. லோடு இன்றைக்கி எதுவும் ஆகலை. ஸோ நாளைக்கு பார்க்கலாம். கிளம்பிட்டேன் வண்டி பார்க்கிங்கில் போட்டு. பார்த்திங்கன்னா இது என்னடா வண்டியில் போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா வந்து கரெக்டாக நான் பங்க்லேருந்து எடுக்கும்போது அண்ணன் பார்க் பண்ணார் வண்டி. ஸோ பெங்களூர் போகிறேன்னு சொன்னார். நான் என்ன கொஞ்சம் ஆற்காட்டில் இறக்கிறீங்கண்ணா அப்படின்னு சொன்ன உடனே சரி வாப்பா அப்படின்னாரு. சீக்கிரமாக போயிட்டு வண்டி பார்க்கிங்கில் விட்டு ஆப்போசிட் ரோட்டில் வந்து நின்னேன். ஸோ அண்ணன் வந்து அப்படியே பிக்கப் பண்ணிட்டாரு. அண்ணனும் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை தான். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் வேணால் லோட் ஆகும், பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ நேராக போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் போகணும். போயிட்டு ஒரு ஊசி ஒன்று போட்டால் தான் வேலைக்கு ஆகும். கோல்டு முடியல, அந்த ஹெட்டேக் இன்னும் அப்படியே தான் இருக்குது. காதெல்லாம் ஃபுல்லாக அடைச்சின்னு இருக்குது. பார்த்திங்கன்னா மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஃபுல்லாக கிளைமேட் வந்து சில்லுன்னு இருக்குது. இப்போது மத்தியானம்லாம் செம்ம வெயிலுங்க, இங்கே முடியல. அண்டு மழை வரும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஃபுல்லாக இருட்டின்னு தான் இருக்குது இப்போது. யோசிச்சு ஃபுல் தண்ணி இருக்குது ஏரியில். அண்ட் பார்த்திங்கன்னா வானம் பாருங்கள், ஃபுல்லாகவே இருட்டிச்சிங்க. ஃபுல்லாக நல்லா மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன் அந்த சைடெல்லாம். காஞ்சிபுரம் தாண்டி ஓச்சேரி கிட்டே இருக்கிறோம் நாங்கள். பால்செட்டி ஆண்ட இருக்கோம். ஸோ தோஸ்து வந்தாச்சு வீட்டுக்கு. ஹாஸ்பிட்டல் போயிட்டு 2 இன்ஜெக்ஷன் போட்டு வந்தேன். ஸோ டேப்லெட் சாப்பிட்டு டின்னர் பண்ணிவிட்டு தூங்க வேண்டியது தான். டின்னர் ஸோ தோஸ்து வாங்க சாப்பிட்லாம். இட்லி, அப்பா இட்லி வாங்கிட்டு வந்தார். அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவருக்கும் ஜும்மா முபாரக். அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுக்கு ஊரில் நம்மளுக்கு மசூதியிலே நமாஸ் கிடச்சிது. எங்கே போயிட்டுருக்கேன் ஷெரீஃப்னு பார்த்தீங்கன்னா ஆர்னி போயிட்டுருக்கேன். என்னன்னாக்கா நம்ம வண்டியில் இண்டிகேட்டர், ரைட் சைடு இண்டிகேட்டர் எரியல. அந்த பல்ப் ஒன்று வாங்கணும். ஆயில் கம்மியாக இருக்குது வண்டியில். அந்த பேக்கிங்கெல்லாம் போனதுனால ஆயில் லைட்டாக லீக் ஆகுது. ஸோ அதனால் ஆயில் வாங்கிட்டு சின்ன சின்ன திங்ஸ் வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு போக வேண்டியதான். லோடு கேட்டிருக்கேன். இன்றைக்கி எதுவும் ஆகலை. நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஆயுத பூஜை வேறு வருது. ஸோ அதனால் வந்து லோடு ஏற்றணும், டேக்ஸும் கட்டணும். ஸோ டேக்ஸும் கட்டுறதுனால இப்போது ஒரு ஏற்றியே ஆகணும் லோடு. ஸோ கொஞ்சம் துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். ஃபர்ஸ்ட் பல்ப் ஒன்று வாங்கியாச்சு. ஆயில் 2 லிட்டர் வாங்கிட்டேன். அண்ட் வந்து பிரேக் ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த பிரேக் சுவிட்ச் வந்து போயிட்டுக்குது. ஸோ பிரேக் சுவிட்ச் ஒன்று வாங்கிட்டு போகலாம். தோஸ்து ஸ்டேரிங் ஆயில் கூட வாங்கியாச்சு. இந்த பிராண்ட் தான் வாங்கினேன். எல்லா வண்டிக்கும் ஒரே இது தான் வரும்னாங்க. அந்த ஜாயிண்ட்டோட லப்பர் வருது பார்த்தீங்களா, அது செட்டாக தான் வரும். அது வந்து என்ன சொல்கிறது, கலட்டி எடுத்துனுவாப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அரௌண்ட் வந்து 1700 சம்திங் என்னவோ சொன்னாங்க. அந்த லப்பர் பேரிங்கோட தான் வரும், லப்பர் மட்டும் வராது அப்படின்ட்டாங்க. இந்த காது தான் ஃபுல்லாக அடைச்சின்னு இருக்குது. எனக்கு டேப்லெட்டு சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, எனக்கு எதுவுமே லோட் ஆகலை. நாளைக்கு லோடு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. பெங்களூர் தான் கேட்டிருக்கேன், பார்ப்போம். எல்லாருமே சேஃபாக இருங்க. ஈவ பில்லெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஈவ பில்லில் நம்ம வண்டி நம்பர் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஓவர்லோடு ஓட்டாதீங்க, பாசிங் லோடு மட்டும் ஓட்டுங்க. கொஞ்சம் சேஃபாக இருங்க. ஜர்க்கின் அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபேமிலி டாக்டர் இல்லை உங்கள் ஊர்லேயே டாக்டரை நீங்கள் பார்க்குறீங்கனாக்கா ரெகுலராக அவங்கக்கிட்ட வந்து ஒரு செட்டு 2 செட்டு டேப்லெட் வாங்கி வண்டியில் வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே வந்து சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா நான் இருக்கும்போது 2 நாள் வந்து ஃபுல்லாக வெயில் தான் இருந்தது. நேற்று ஈவினிங் தான் வந்து மழை பெஞ்சது இங்கே.
ஆற்காடு அந்த சைடு எல்லாமே. பட் பெங்களூரில் ஃபுல்லாக குளிர், மழை விட்டு விட்டு பெய்யுது. சேஃபாக வண்டி ஓட்டுங்க. தூக்கம் வந்தால் ஓரம் கட்டி பங்கு அந்த மாதிரி இடத்துல நிப்பாட்டி தூங்கிடுங்க. இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அல்லாஹ் ஹாஃபிஸ்.